இயேசுவிற்காக எழும்பிட ஊழியங்கள் நடத்தும் 1ஆம் ஆண்டு விழா. துளிர்த்த கோல். சுவிசேஷகர் ஜி. நிஷாந்த். ஏப்ரல் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை. எல்லா மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை. இடம் எண் 24, காஞ்சி முனுசாமி தெரு, VOC நகர், பம்மல், சென்னை 75 BB மருத்துவமனை அருகில். தொடர்புக்கு 9710-288-55 மற்றும் 74-487-5484. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள், பங்கு பெறுங்கள். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்ரீ என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்க முடியும். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? பாடுகளா இருந்தா கூட பரவாயில்லைங்க, பெரும் பாடா இருக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு புலம்பிக் கொண்டிருக்கிறவங்களுக்கு தான் இந்த செய்தி. ஒரு அம்மாவுக்கு 12 வருடமாய் பெரும் பாடாம். அந்த பெரும் பாடுனா என்ன சொல்றேன் தெரியுமா? அந்த அம்மாவுக்கு 12 வருஷமா ஓவரா ப்ளீடிங்கா, அப்படிதான் சொல்லுது. பெரும் பாடு. அவளால் வெளியே ஒரு இடத்துல போய் கொஞ்ச நேரம் ஒழுங்கா உட்கார முடியாது, ஒழுங்கா கொஞ்ச நேரம் நிற்க முடியாது, ஒழுங்கா கொஞ்ச நேரம் ஒரு நபர்கிட்ட பேச முடியாது. ஏன்னா அவள் வயிற்றுல ஏதோ ஒரு பெரிய பலவீனம். டாக்டரால விடுதலையாக்க முடியலை, மருந்தால விடுதலையாக்க முடியலை, பணத்தால சுகம் கிடைக்க முடியலை. ஆனால் இதெல்லாம் கைவிட்டு அவ பயங்கரமா வருத்தப்படுகிற பொழுது ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டு எங்கெல்லாமோ போயிட்டேன், என்ன எல்லாமோ பண்ணிட்டேன், இயேசுகிட்ட போய் கொஞ்சம் அவருடைய வஸ்திரத்தை தொட்டுட்டாவது நான் வர்றேன்னு சொல்லிட்டு போறவளுக்கு போன மாதிரியே அவ திரும்பி வரல. போகும்போது பாடுகளோட போனா, வரும்போது விடுதலையோட வீட்டுக்கு வந்தாங்க. இன்னைக்கு பெரும் பாடுபடுகிற ஸ்ரீயே, உனக்கு ஓவர் ப்ளீடிங்னால நிறைய வாலிப பிள்ளைங்க கஷ்டப்படுகிறீங்களா? அது டைமுக்கு வரலனாலும் பிரச்சனை, அது ஓவர் ஃப்ளோவானாலும் பிரச்சனை. இன்னைக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, அதை கர்த்தர் கண்ட்ரோல் பண்ணுவாராக. சரியான நேரத்திற்கு வரவும் சரியான நேரத்திற்கு நிற்கவும் கர்த்தர் உதவி செய்வாராக. சிலருக்கு ரொம்ப நாளா அந்த ஆசீர்வாதம் வராமவே இருக்குது. அது என்ன பிரச்சனைன்னு தெரியல, வறண்டு போய் ட்ரையா இருக்கலாம். இன்னைக்கு ஏதாவது யூட்ரஸ்ல, ஓவரியில, கர்ப்ப பையில ஏதாவது கட்டு இருந்தா இயேசுவின் நாமத்தினால் இன்றோடு அந்த பெரும்பாடு உடையட்டும். நிறைய பேருக்கு ஓவர் ஃப்ளோவா, தண்ணி பெருக்கெடுத்து வருகிறது போல ஓவரா ப்ளீடிங். இன்னைக்கு கர்த்தர் அதுல இருந்து ஒரு சுகத்தை தருவாராக. நிறைய பேருக்கு தலைவலி, நிறைய பேருக்கு ஸ்பைனல் கார்டு இடுப்பு வலி, நிறைய பேருக்கு முட்டியெல்லாம் தேஞ்சு போன மாதிரி இருக்கு. இன்னைக்கு உன் கால்களை சுத்தி கொண்டு இருக்கிற சர்ப்பமா இருக்கட்டும், உன் தலையை சுத்திக்கிட்டு இருக்கிற மாந்திரிகத்தின் வல்லமையா இருக்கட்டும், நீ எந்த காரியத்தில் பாடுபட்டாலும் இயேசுவின் வல்லமை வந்து உன்னை சந்தித்து இன்று உனக்கு விடுதலையை தருகிறது. ஷபாரபாலாபா. பெரும்பாடு பட்டு கொண்டிருக்கிற மகளே, பெரிய வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிற மகனே,
இன்னைக்கு கர்த்தருடைய வல்லமை இறங்க போகுது. கேன்சர் கட்டி அழிவதாக, கிட்னியிலிருந்து கல்லு வெளியே வருவதாக. ஷபா ரபா லபா. யூரின் போகிற இடத்துல, மோஷன் போகிற இடத்துல இருக்கிற எரிச்சல் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அமைஞ்சு போவதாக. முள்ளு குத்தன மாதிரி எதெல்லாமோ உடம்ப குத்திக்கிட்டு இருக்குல்ல, எல்லாம் இன்னைக்கு விடுதலை ஆவதாக இயேசுவின் நாமத்தினால. உன்னுடைய நெஞ்சில இருக்கிற எல்லா வலிகள் சரியாகட்டும். ஹல்லேலூயா. உன் சரீரத்தை இயேசு தொட்டு சுகமாக்குகிறார். எல்லா மாந்திரிகத்தின் கட்டுகள் அழிகிறது. எல்லா செய்வனையின் கட்டுகள் இப்பொழுது அழிகிறது. நான் பேசிக்கொண்டு இருக்கும் போதே அசுத்த ஆவி உன்னை விட்டு வெளியேறி போவதாக இயேசுவின் நாமத்தினால. வியாதி என்ற பெயரை கொண்டு வந்து அப்பா ஏமாற்றி கொண்டு பணத்தை வீண் செலவாக்கி கொண்டிருக்கிற உன் ரிப்போர்ட் மாறப்போகிறது இயேசுவின் நாமத்தினால. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்றேன். ஆண்டவரே, யாரெல்லாம் சரீரத்தில் பெரும்பாடு படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தேவன் விடுதலையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.